சைத்திர புராணம் 18ஆம் அத்தியாயம். பிசாசுகளுடன் பிராமணரான நிருசிம்மர் உரையாடுதல். அரசர் புண்ணிய கீர்த்தி மாண்டவ்ய முனிவரிடம், முனிவரே, அந்த 3 பிசாசுகளும் அந்த பிராமணருக்கு எவ்வாறு முக்தியை அளித்தன? எந்த பாவ காரியம் செய்து அவர்கள் பிசாசு நிலையை அடைந்தார்கள்? இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஏனெனில் மக்களுடன் தெய்வம் வந்தது குறித்து அடியேனுக்கு விவரமாக கூறுமாறு பிரார்த்தனை செய்கிறேன். அப்பொழுது மாண்டவ்ய முனிவர் இவ்விதமாக கூறுவதற்கு தலைப்பட்டார். அரசரே, ரம்பை என்ற பெயர் கொண்ட முதன்மையான தேவ கன்னிகை ஒருத்தி உண்டு. அவள் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் மிகுந்த புண்ணியம் நிறைந்த அயோத்தி மாநகரில் உள்ள புனிதமான மற்றும் புண்ணியம் நிறைந்த சரையு நதியில் நீராடி நன்கு அலங்காரம் செய்து புது பட்டாடை அணிந்து இரத்தினங்கள் பதித்த தங்க நகைகளை சரையு நதியில் வீசி எறிந்து எங்கு 3 பிசாசங்கள் உள்ளனவோ அங்கு ஆகாய மார்க்கத்தில் மௌனமாக வேகமாக ராமேஸ்வரம் வரையில் சென்றாள். அவளின் தனிப்பட்ட கோரிக்கையின் பேரில் புனிதமான சரையு நதியின் நீர்த்துளிகள் அந்த பிசாசங்களின் மீது பட்டன. அந்த பிசாசங்கள் குரூரமான ரூபத்தை விடுத்து ஆச்சரியமான நல்ல ரூபத்தை எடுத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் கூட தோன்றின. அவர்கள் ஆனந்தமான ஆச்சரியம் அடைந்து ஆகாயத்திலுள்ள அப்சரசான தேவ பெண்ணை கண்டு அனைத்து விதங்களிலும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பெண் அவர்களிடம் தாங்கள் சன்னதியில் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறியது. தமக்கு இந்த பிசாசு ரூபம் எதற்காக வந்தது எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டார் அந்த தேவ பெண். அப்பொழுது 2 பிசாசுகள் இவ்வாறு கூறினார்கள். நாங்கள் இருவரும் பூர்வ ஜென்மத்தில் வருடம் பிறந்தவுடன் புனிதமான பிராமணர்களுக்கு உணவளிப்போம். இருவரும் அத்தியாயனம் செய்வதற்காக நாராயணர் என்ற பெயர் கொண்ட பிராமணருக்கு குரு பணிவிடை செய்து அங்கேயே இருந்து வந்தோம். அந்த நாராயண முனிவருக்கு சந்திர பிம்பம் போன்ற திருமுகம் கொண்ட ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை கண்டு நாங்கள் இருவரும் ஆலோசனை செய்து அந்த பெண்ணிடம் அனைத்து விதத்திலும் பிரார்த்தனை செய்தோம். எங்கள் இருவரையும் தாமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினோம். ஆனால் அது காலாகாலத்தில் குருவானவருக்கு தெரிந்தது. குருவானவர் மிகுந்த கோபத்துடன் எங்கள் இருவரையும் கண்டு அந்த பெண்ணுடன் இணைத்து சபித்தார். மூவரும் பிசாசாக செல்ல வேண்டும் என்று சாபமிட்டார். அடியேன் அவரை அநேக விதமாக பிரார்த்தனை செய்த பொழுது சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் நிருசிம்மர் என்ற பெயர் கொண்ட பிராமணர் அவர் செய்த புனித நீராடலின் புண்ணியத்தை உனக்கு தானமாக தருவார். அப்பொழுது உமக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சாப விமோச்சனம் கூறியருளினார் முனிவர். அதனாலேயே நான் பிசாசானேன். பட்டாடையில் உள்ள புனித நீர் அடியேன் மீது பட்டதனால் அடியேனுக்கு முந்தைய பிறப்பின் நினைவுகள் மற்றும் நிகழ்ந்தவை அனைத்தும் நினைவிற்கு வந்தன. நிகழ்ந்தவை அனைத்தையும் தமக்கு கூறினேன் என்று கூறினான். அந்த பெண் அந்த பிசாசுகளிடம் உரையாடி சாப விமோச்சன விஷயத்தை தெரிந்து கொண்டு தப்பாமல் அந்த பிராமணர் நிருசிம்மர் மனைவியுடன் உடனே இங்கு வந்து தமக்கு சாப விமோச்சனம் தந்தார் என்று கூறி அவர்கள் மூவருடன் இணைந்து வேகமாய் ராமேஸ்வரத்திற்கு சென்று பரமேஸ்வரரான சிவபெருமானை வழிபட்டு ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். சைத்திர மாதமான சித்திரை மாதம் நிறைவடைந்தவுடன் மனைவியுடன் பயணம் செய்து கொண்டிருந்த நிருசிம்மர் என்ற பெயர் கொண்ட பிராமணர் வழியில் இந்த 3 பிசாசுகளை கண்டார். பிசாசுகளும் கூட நிருசிம்மரை கண்டு தூரமாய் நின்று அவர்களின் கதை அனைத்தையும் கூறி சாப விமோச்சனத்தை கூட விவரித்தனர். பிசாசுகள் கூறிய அனைத்தையும் செவிமடுத்த நிருசிம்மர் அவர்களிடம், தாங்கள் ஏதும் பயப்பட வேண்டாம். தாங்கள் பிசாச வடிவத்தில் இருந்து பிராமண வடிவத்திற்கு வந்து விடுவீர்கள். முன்பு சம்பு என்ற பெயர் கொண்ட பிராமணர் ராட்சசராக இருந்து மோட்சம் அடைந்தது போல் தாமும் கூட சாப விமோச்சனம் அடைவீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அந்த பிசாசங்கள், இந்த சம்பு என்ற பெயர் கொண்ட பிராமணர் யார்? அந்த ராட்சசர் யார்? அந்த ராட்சசர் எவ்வாறு முக்தி அடைந்தார்? அடியேனுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று குதூகலமாய் உள்ளது. அங்கு எந்த தெய்வம் வந்தது என்று கூறுங்கள்.
என்று நிருசிம்மர் என்ற பெயர் கொண்ட பிராமணரிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்பொழுது நிருசிம்மர் பிசாசுகளிடம், நீண்ட காலம் முன்பு நிகழ்ந்த இந்த விஷயத்தினை விவரமாக கூறுகிறேன், கேட்பீராக. முன்பு சிவகாஞ்சிபுரத்தில் பவித்திரமான புனிதத்தையே விரதமாக கொண்ட சம்பு என்ற பெயர் கொண்ட பிராமணர் மனைவியுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த பிராமணர் மனைவியுடன் கூடி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு தரிசனத்திற்காக சென்றார். அங்கு ஒரு பௌராணிகர் கூறிய சைத்திர மாத மகாத்மியத்திற்கு தொடர்புள்ள கதையை செவிமடுத்தார் அந்த பிராமணர். அந்த சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய மிகவும் புண்ணியமான பலனை அறிந்து கொண்டார். அயோத்தி மாநகரில் சைத்திர மாதமான சித்திரை மாத நீராடலை செய்து கைவல்யம் கிடைக்கப் பெறும் என்ற எண்ணத்தை மனதிற்குள் சேமித்து வைத்தார். அதன் பின்னர் நெடுங்காலத்திற்கு அந்த பௌராணிகர் கூறிய சைத்திர மாதமான சித்திரை மாத நீராடல் விஷயத்தை நினைவில் வைத்து தற்பொழுது சைத்திர மாதமாக இருக்கிறது என்று ஆலோசனை செய்து அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று நிச்சயம் செய்து மனைவியுடன் கூடி இல்லத்திலிருந்து புறப்பட்டார். நிம்மதியாக அவர்கள் இருவரும் பயணம் செய்தனர். புனிதமான கோதாவரி நதி தீரத்தை தாண்டி முன்பாக சென்றனர். இந்த பகுதியில் கற்கடர் என்ற பெயர் கொண்ட ஒரு வேடன் அருகிலே பயணம் செய்த இந்த சம்பு என்ற பெயர் கொண்ட பிராமணரை கண்டார். உடனடியாக வில்லம்பினை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணரிடம் சென்று அவரிடம் வழியில் அவசரத்திற்காக எடுத்து வந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு காணிக்கையுடன் புறப்பட்டு சென்றார். அந்த முனிவரானவர் சம்புமூர்த்தியான சிவபெருமானிடம் உரையாடியது கற்கடன் என்ற வேடன் நினைவில் கொண்டு ஆடைகள் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு உணவு பதார்த்தங்கள் சிலவற்றையும் மாவு முதலானவற்றையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து விதத்திலும் பிரார்த்தனை செய்தார். பிராமணர் சிலை வடிவம் வேடன் கற்கடன் சம்புமூர்த்தியான சிவபெருமான் உரையாடியதை செவிமடுத்து அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட மூட்டையை திறந்து கண்டார். அதிலே அந்த வேடனுக்கு வழியில் உணவு உட்கொள்வதற்காக எடுத்து வந்த பதார்த்தங்கள் அனைத்தும் கண்ணில் பட்டன. அந்த மூட்டையில் இருந்தது அனைத்தையும் மனதில் வைத்து கொண்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த இடத்தில் எனக்கு என்ன பணி உள்ளது என்ற எண்ணம் கொண்டு வேடனான கற்கடன் அந்த பொருட்களை அந்த பிராமணரிடமே கொடுத்தார். அதனைத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த பிராமணர் மற்றும் அவரின் மனைவி அந்த பணிகளை மது மாதமான சித்திரை மாதத்தில் மீண்டும் பயணத்தை தொடங்கினர். அந்த பொருட்களை தானம் செய்ததற்காக வேடன் கற்கடனுக்கு அப்பொழுதே சுபம் கிடைத்தது. நொடி பொழுதில் அவர் கிரூர புத்தியானது நசிக்க பெற்றது. சாத்வீகமான மனம் புத்தி கிடைக்க பெற்றது. அப்பொழுதிலிருந்து கற்கடன் என்ற பெயர் கொண்ட வேடன் மிகவும் நல்லவனானான். அந்த பிராமணரிடம் தாம் இந்த பகுதியில் எதற்காக பிரயாணம் செய்கிறீர்கள் என்று வினவினான். 18ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.